அதிகால வேளையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அவர் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளை எண்ணி இந்த வேளையிலே நாம் அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த வேளையிலே ருசித்த வண்ணமாய் அவரை போற்றுவோம், அவரை வாழ்த்துவோம், அவரை நாம் ஆராதிப்போமாக. ஜீசஸ் இன்று அசைவாட்டும் அசைவாட்டும் ஆவியான தேவா, இன்று அசைவாட்டும் அசைவாட்டும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். மையா அசைவாட்டும் அசைவாட்டும் ஆவியான தேவா, இப்போ அசைவா. எல்லாரும் பாடுவோமா? இந்த காலவெளியிலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோமே. இன்று அசைவாட்டும் அசைவாட்டும் ஆவியான தேவா, நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாட்டும் அசைவாட்டும் ஆவியான தேவா. கேட்போமா எல்லாரும்? பாய்ந்து வேலையில அசைவாட்டும், என் மத்தியில் அசைவாடுங்க, என் நடுவில் அசைவாடுங்க, இந்த வேலையில் அசைவாடுங்க என்று சொல்லி ஆவியானவரை உயர்த்துவோமே. இன்று அசைவாட்டும் அசைவாட்டும் ஆவியானது வா, தோளினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே, தோளினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே. ஐயா அசைவாட்டும் அசைவாட்டும் ஆவியான தேவா, இன்று அசைவாட்டும் அசைவாட்டும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அவரை உயர்த்தி உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஒரு குரலா
இப்போ அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியானது எஸ் லார்ட். நரம்புகள் சதைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டவை, உம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டவை. அவைகள் இந்த காலவெளியிலே உம்மை உயர்த்தட்டும், உம்மை போற்றட்டும், உம்மை புகழட்டும். நீர் செய்த எல்லாவற்றையும் எண்ணி இந்த ஆவி, இந்த ஆத்துமா, அந்த சரீரம் உம்மை புகழ இந்த வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பிதாவே, இந்த ஆராதனை உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்கள் நடுவில் வருவதாக. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஒரு புதிய மாதத்திற்கு நேராக எங்களை நடத்தி வந்திருக்கிறேன். வருடத்தினுடைய அரை வருடங்களை முடித்து அடுத்த ஒரு அரை வருடங்களுக்குள்ளாக பிரவேசிக்க எங்கள் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமுள்ளவர். நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்ததற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் உம்மை உயர்த்து வந்திருக்கிறோம், உம்மை போற்றி புகழ வந்திருக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த வேளை எங்களோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறேன். உம்முடைய மக்கள் சோஷியல் மீடியா மூலமாக இணைந்து ஆராதிக்கிற நம்முடைய மக்கள் நடுவிலும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவீராக. எல்லாவற்றையும் உம் கரங்களிலே உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களை நடத்துவீராக. புதிய கிருபை எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் சேர்ந்து தொடர்ந்து நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தெரிந்த ஒரு பழைய பாடல் பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். கரங்களை உற்சாகமாய் தட்டி நாம் கர்த்தரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நடத்தி வந்த எல்லா செயல்களையும் எண்ணி அவருடைய வல்லமையான கிரியைகளை நாம் இந்த வேளையில நினைத்து அவரை ஒரு மனதோடு எல்லோருமாய் அவரை பாடுவோம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ராஜாதி ராஜன் நம் இயேசு ராஜா நம் நடுவிலே அவர் வாசமாயிருக்கிறார். அவரை புகழுவோமாக. Glory to God. ஹல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜன் நாம் இயேசு ராஜா பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்பொருடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினார் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். காலமும் கைத்தாலமும் முழங்கிட துதியுங்கள். ஏக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். சேர்ந்து பாடுவோமே. ராஜாதிராஜன் நாம் இயேசு ராஜா பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவன் துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தினிர் துதியுங்கள்.
பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ஒரு குரலா, ராஜாதிராஜன் நாம் இயேசு ராஜர், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவானை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவானை துதியுங்கள். அலை அலையா ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவானை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். சொல்லுவோமா, ராஜாதிராஜன் நாம் இயேசு ராஜர், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவானை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவானை துதியுங்கள். ஒளியாதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மாலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். அவர் உயர்த்தி, ராஜாதிராஜன் நாம் இயேசு ராஜர், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவானை துதியுங்கள். ராஜாதிராஜன் நாம் இயேசு ராஜர், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவானை துதியுங்கள். நம் கர்த்தரை துதியுங்கள், நம் ராஜனை துதியுங்கள், நம் இயேசுவை துதியுங்கள், நம் ஆவியானவர் துதியுங்கள். ஆமென். சொன்னது போல இந்த உலகத்திலே நாம் காண்பவைகள் எல்லாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். அவைகள் எல்லாம் காலைதோறும் கர்த்தரை துதிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் அவருடைய படைப்பை, அவருடைய சிருஷ்டிப்பை எண்ணி அவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கின்றன. எஸ், அவைகளெல்லாம் கர்த்தரை துதிக்கும்போது இந்த வேளையிலே கர்த்தர் அவைகளை காட்டிலும் நம்மளை விசேஷித்தவர்களாய் அவருடைய சாயலாய் நம்மளை படைத்திருக்கும் போது நம்மளோட வாழ்வில் நமக்கு எல்லாமாய் இருந்து நமக்கு ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தி வந்த எண்ணில்லா நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை செய்தவரை எவ்வளவாய் நாம் அவரை துதித்து அவரை பாட வேண்டும். நம்முடைய நாவு எவ்வளவு உற்சாகமாய், நம்முடைய உதடுகள் எவ்வளவு மகிழ்ந்து அவரை பாடி கம்பீரமாய் ஆர்ப்பரிக்க வேண்டும். எஸ், பாடுவோம், சேர்ந்து அவரை நாம் உயர்த்துவோமாக. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, இன்றென்றும் நான் பாடுவேன், இந்நாள் வரை என் வாழ்வில் நீர் செய்த நன்மைக்கு. பாடுவோமா? அரை ஆண்டை நாம் முடித்து விட்டோம். திரும்பி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. ஏனென்றால் அத்தனை நன்மைகளினால் நம்மளை அவர் நமக்கு தந்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் நம்மளை அப்படி தான் நடத்த இருக்கிறார். சேர்ந்து அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவருடைய மகிமையிலே அவரை பாடுவோம். அவர் மகிமைப்படுவாராக. ஜீசஸ். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மை
நன்மைக்கு ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயம் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். மால வயதுள்ளோர் யார் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர்த்தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என் நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் என் நிலத்தின் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே செய்த நன்மைக்கு ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். கரங்களை தட்டி அந்த ராஜாவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல ஒரு கரங்கோஷம் கொடுக்கலாமே. ஏதோ நம்ம எது பறி கொடுத்தது இல்லை, உற்சாகமா எஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் அவர் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். நாம் அவருக்காக நாம் கொடுக்கிற ஒவ்வொன்றிலும் அவர் மகிமைப்படுகிறார். அப்போ எந்த அளவிற்கு நாம் அவருக்கு நாம் கொடுக்கிறோமோ, ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும்
நாம் உண்மையாய் நாம் அவருக்கு கொடுக்கும்போது அவர் அதிலே மகிமைப்படுகிறவர், நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மளை அவர் கனப்படுத்துகிறவர். இஸ் ஆனரஸ். எஸ், நாம் உண்மையாய் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இதுவேளை நம்ம அவரை ஆராதிப்போமா? எஸ், நம்மளை மகனாக தெரிந்து கொண்டு, மகளாக தெரிந்து கொண்டு, அவரை ஆராதிக்கும்படி நமக்கு அந்த அதிகாரத்தையும் அவர் நமக்கு கொடுத்து, அவருடைய ஆவியை நமக்கு அவர் தந்து, இந்த நாட்களில் நம்மை நடத்துகிறவரை நாம் ஆராதிப்போம். அவரை துதிக்க போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். We are going to praise him, we are going to worship him from the bottom of our heart. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் அவரை ஆராதிப்போம். செய்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் கொண்டு வந்து அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சிறகுகளிலே, அவருடைய மறைவிலே நாம் நிற்கிறோன்னா மகிழ்ந்து களி கூறுவோம். உற்சாகமாய் அவரை நாம் ஆராதிப்போமா? சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் எல்லாம் அவருக்கே உரியதாக்குவோம். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படத்துல வாசிக்கிறோம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஓயாமல் ஸ்தோத்திரத்திற்கும் கனத்திற்கும் வல்லமைக்கும் மாட்சிமைக்கும் உரியவரை போற்றி பாத்திரர் என்று அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களாம். எஸ், அது அவருக்கே உரியதாக்குவோம். அவரை பாத்திரராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? Glory to God. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் அப்பா எப்போதும் உண்டாகட்டும். சேர்ந்து ஒரு குரலா? உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், யானவரே அன்பு செய்கின்றோம். யானவரே அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். சொல்லுவோமா? உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு. சத்தத்தை உயர்த்து, உம்மை உங்க சத்தம் உயரட்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் ஆராதனையில் அவர்
உயர்த்தப்படுவாராக. எஸ், சொல்லுவோமே. அன்பு செய்கின்றோ, மகனாக தெரிந்து கொண்டே, மறுபடி பிறக்க வைத்து, மகனாக தெரிந்து கொண்டே, மறுபடி பிறக்க வைத்து, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்கள் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிப்போம், உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுவோம். ஆமென். What a mighty God we serve. உம்மை ஆராதிக்கின்றோம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா நீங்கள் நிற்கிற இடத்துல அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அவரை துதிங்க. அவர் நல்லவா. ஓ, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். திரும்ப சொல்லுவோம். உம்மை ஆராதி ஷபலரதரலபே. ஓ ஹல்லேலூயா. அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு விடுதலையோடு ஹல்லேலூயா ஆராதிக்கின்றோம். எஸ், லெட்ஸ் பிரைஸ். துதி உண்டாகட்டும், துதிப்போமே. உம்மை ஆராதிக்கின்றோம். We lift up your name, Lord. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கு மேலான எங்கள் நாமம், ஓ உயர்ந்த நாமம், வல்லமையுடைய நாமம், மகிமையான அந்த நாமத்தை இந்த காலவெளியில் நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ, we praise you, Lord. Oh, we honor you. We give all glory. We give all honor. Oh, hallelujah. Oh, King of Kings, Lord of Lords. Oh, நாங்கள் ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய், எங்கள் நடுவில் அசைவாடிக் கொண்டிருக்கிறவரே, ஓ நாங்கள் ஆராதிக்கிறோம். பிதாவே, நாங்களுமே ஆராதிக்கிறோம். இயேசுவே, நாங்களுமே ஆராதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, நாங்களுமே ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். அவருடைய செயல்கள் எல்லாம் எண்ணி, நம்முடைய வாழ்வில் அவர் ஒவ்வொரு காரியங்களையும் எண்ணி அவரை ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கின்றோம். நாம் நினைத்ததை அவர் நமக்கு செய்தார், நாம் யோசித்ததை அவர் செய்து முடித்தார், நினைக்காதவைகளையும் அவர் நமக்கு செய்து முடித்தார், நாம் யோசிக்காதவைகளையும் அவர் நமக்கு செய்தார். அவரை உயர்த்துவோமே. ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம். கடைசியா எல்லாரோட வாய்களும் திறந்து இந்த காரியத்தை நாம் சொல்ல போகிறோம். ஒரு அறிக்கையிடுகிறது போல நாம் சொல்ல போகிறோம். எத்தனை பேர் நீங்கள் இவ்வளவு நேரம் பாடினீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் நீங்கள் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்தில் அவரை மகிமைப்படுத்தினீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவரே, ஓ ஒரு விசை நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி, ஓ இம்மற்றும் நம்மை நடத்தி வந்தவருக்கு, இதுவரையில் நம்மளை சுமந்து வந்தவருக்கு, ஓ இந்த நிமிஷம் வரையில் நம்மளை பாதுகாத்து வந்தவருக்கு சத்தத்தை உயர்த்தி உங்களோட வாய்களை திறந்து நீங்கள் சொல்ல போறீங்க. நான் பார்க்கல, உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்.
கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். சொல்லுவோம், அன்பு. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு. இன்னொரு விசை எல்லாரும் ஒரு குரலாய் ஆராதிக்கின்றோம். நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா? லெட்ஸ் பிரைஸ் ஹிம். உங்களோட சத்தம் உயரட்டும். கொஞ்சம் கர்த்தரை துதிங்க பார்ப்போம். ஒரு குழந்தைகளுக்கு சொல்லுகிறது போல அல்ல, நம்மளோட வாழ்க்கையில் அதை அனுபவமாய் வரட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் நிற்கிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம், கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால், கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்குமானால், கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் கர்த்தருடைய ஜனம், ஓ ஹல்லேலூயா, விடுதலையோடு கூட ஓ கிவ் தேங்க்ஸ் டு காட். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களுமே மகிமைப்படுத்துகிறோம், நாங்களுமே உயர்த்துகிறோம். ஷபலரலமா தூரிமல ரமந்தரலப கலதரலபோ ரேகாலதரமோ ஷெபே துலரிமா லபோ கலதரஃபலே ரேகே துலரிமா ஷபௌல ரமோ துலரிமா கலதரலலபோ. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நாங்களுமே ஆராதிக்கிறோம், உன்னதமானவரை நாங்களுமே ஆராதிக்கிறோம். இதோ நான் இருக்கிறவர் என்று சொன்னவர், எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவரை நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், எங்கள் நடுவில் நீர் வாசம் பண்ணுகிறவராய். ஓ, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவரா, எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். லெட்ஸ் ஆல் ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய தேவாதி தேவனுக்கு நல்ல ஒரு துதி கோஷங்கள், ஒரு துதி ஸ்தோத்திரங்களை நாம் அவருக்கு ஏறெடுப்போமாக. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ செய்த சகல உபகாரங்களுக்காக, நீ செய்த சகல ஈவுகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் மாறாதவர் என்று சொல்லி எங்களோட வாழ்க்கையில மாறாதவராக இருந்து எங்களை கண்மணி போல காத்து எங்களை நடத்தி வந்த தெய்வமே நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, சுகமளிக்கிறவர் என்று சொல்லப்பட்ட நாமத்தின்படியாக எங்கள் வாழ்க்கையில நீர் எங்களுக்கு தந்து நல்ல சரீர சுகத்திற்காக, பலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் கர்த்தருடைய வல்லமையினால் நீர் எங்களை எடை கட்டுகிறதற்காக, உம்முடைய அபிஷேகம் எங்களை நடத்துகிறதற்காக, உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளாக அனல் கொண்டிருப்பதற்காய் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். எங்களோடு கூட நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு இணைந்திருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் இந்த ஒரு புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நிறைவாய் இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு தந்து அவர் உங்களை நடத்துவார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். லிவிங் மினிஸ்ட்ரீஸ் இந்த ஊழியத்தின் மூலமாக நடத்தப்படுகிற ஊழியங்கள், செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, சபைக்காக, சபையில் நடைபெறுகிற ஆராதனைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும்படி, நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை புதுப்பித்து கொள்ளும்படி
நம்மளையே நாம் நிதானிக்கும்படி இந்த நாட்களில் கர்த்தர் சபையிலே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற அந்த ஆராதனைகளில் நாம் கலந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கலந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய கிருபையை அதிகமாக இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. மாத்திரமல்ல, கடந்த மாதம் முழுவதும் இந்த ஊழியத்தையும் சபையையும் தசம பாகத்தினாலும் காணிக்கைகளினாலும் விசேஷித்த காணிக்கைகளினால் ஊழியத்தை விசாரித்த தாங்கின குடும்பங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அதற்குரிய பிரதிபலன் உங்களுக்கு தந்து அவர் நடத்துகிறார் என்று நான் ஆவிக்குள்ளாக நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் தங்கள் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற மக்கள் இந்த ஆராதனையில் ஒருவேளை நீங்கள் கலந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்களோட குடும்பத்தில் உள்ளவர்கள் இருக்கலாம், ஒருவேளை சோஷியல் மீடியா மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதத்தில் நீங்கள் காணலாம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் ஐஸ்வர்யம் கனம் மகிமையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்த உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்த வண்ணமாக இந்த மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில், இந்த 7வது மாதத்தில் வருகிற 7ஆம் தேதி 7 தடவை, அப்படி என்றால் 7 மணி நேரம் என்று வைத்துக்கொள்ளலாம். 7 மணி நேரம் நாம் ஆராதிக்க இருக்கிறோம். அந்த 7 மணி நேரம் நம்மளுக்கு தொடர்ச்சியான ஆராதனை கிடையாது. நேரங்கள் விட்டு 1 மணி நேரம் இடைவேளையிலே நமக்கு அந்த 7 மணி நேரம் நமக்கு அந்த ஆராதனை நடைபெறும். சரியாக காலை 7 மணிக்கு அந்த ஆராதனை நமக்கு தொடங்கும். அது செய்தியெல்லாம் நமக்கு இருக்காது. ஒன்லி ப்ரைஸ், ஒன்லி கர்த்தரை துதிக்கிற அந்த ஒரு ஆராதனை மாத்திரமே இருக்கும். ஏனென்றால் இந்த நாட்களில் ஆவியானுடைய நடத்துதலின்படியாக அது ஆவியிலே நான் பாரம் கொண்டபடினாலே விசேஷமாக இந்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக விசேஷமாக இந்த ஆராதனை நாம் வைத்திருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய மக்கள், விசுவாச மக்கள், நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்துங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவத்தில் இருப்பார்களானால் அவர்களையும் ஒரு அழைப்பை கொடுங்கள், இன்விடேஷன் கொடுங்க, அவர்களையும் அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் மகிமையான அந்த காரியங்களை நாட்களில் கர்த்தர் செய்ய இருக்கிறார். ஏனென்றால் ஒரே ஒரு நோக்கம், அன்றைக்கு அந்த எரிகோ கோட்டை தகர்க்க அன்றைக்கு கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், துதிக்கும்படியாக சொன்னார். அன்றைக்கு 7 முறை துதித்தார்கள். 7வது முறை கர்த்தரை துதிக்கும்போது அன்றைக்கு அந்த எரிகோ கோட்டை இடிந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுபோல இந்த ஊழியத்திற்கு சுற்றிலும் இருக்கிற தடைகள், கர்த்தரோட நாமத்திற்கு மகிமையாக சொல்லுகிறேன், இந்த நாட்களில் அந்த தடைகள் தகர்க்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கு சபையார் ஒன்று கூட வேண்டும். அன்றைக்கு சபை கூடினது. இஸ்ரவேல் என்கிற ஒரு கூட்டம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கூடினார்கள். எரிகோவை சுற்றி கர்த்தரை துதித்தார்கள். அன்றைக்கே ஒரு ரிசல்ட், ஒரு பதிலை அன்றைக்கு அவர்கள் கண்டார்கள். அந்த ஒரு அனுபவம் இந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபைக்கும் கர்த்தர் செய்யும்படியாக இருக்கிறார். ஆகவே இதை அற்பமாய் எண்ணாமல், அசட்டையாய் எடுத்துக்கொள்ளாமல் அந்நாட்களிலே கர்த்தரை துதிக்கும்படி, ஒருவேளை எனக்கு துதிக்க தெரியாது, துதினா என்ன அப்படின்னு தெரியலனா கூட நீங்கள் வாங்க. அன்றைக்கு ஒரு விசேஷித்த ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இறங்கும் பொழுது நீங்களும் துதிக்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். எந்த அளவுக்கு கர்த்தரை நாம் பிரைஸ் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நாம் கர்த்தரை துதிக்கிறோமோ, அந்த அளவிற்கு இந்த பூமியிலே எல்லா தடைகளையும் அது உடைக்கப்படும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு காண செய்ய அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். சரியாக 7 மணிக்கு ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் 8 மணிக்கு முடிந்துவிடும். மறுபடியுமாக 9 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். இதுபோல 1 மணி நேரம் இடைவெளிக்கு 1 மணி நேரம் இந்த ஆராதனை நடைபெறும். சரியாக கடைசி 7வது அந்த ஆராதனை 7 மணிக்கு நடைபெறும். ஆகவே 7 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு முடியும். ஆகவே இந்த ஜூலை மாதம் 7வது மாதம் 7ஆம் தேதி 7 மணிக்கு ஆரம்பித்து 7 இப்படி எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதலின்படியாக நாம் நடத்த இருக்கிறோம். ஆகவே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள்.
உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். கர்த்தரை துதிக்க வாங்க. ஒரு தரிசனத்தோடு கூட வருவோம். இந்த ஊழியம் ஒரு தரிசனத்தோடு கூட செயல்படுகிறது. கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த தரிசனத்தை நான் பலமுறை சபையில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அந்த தரிசனம் நம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கணும். நம்முடைய குழந்தைகளுக்குள்ளாக அதை நாம் ஊற்றணும். சந்ததிக்குள்ளாக நாம் கொண்டு வரணும். அப்பொழுது தான் அவர்கள் அந்த தரிசனத்தில் சபையிலே கர்த்தருக்காக அவர்கள் நிற்பார்கள். ஆகவே முதலாவது இந்த நாட்களில் நமக்குள்ளாக அந்த தரிசனத்தோடு கூட அந்த துதி ஆராதனையில் நாம் கலந்து கொள்ளுவோம். நேரத்தை அவருக்கு நாம் கொடுப்போம். துதிக்க வாங்க. உங்களோட வாழ்க்கையிலே ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களோட வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போய் கொண்டு இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவையெல்லாம் அன்றைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர தடையாயிருக்கிற அந்த தடைகள் உங்களோட வாழ்க்கையில் மாற துதிக்க வாங்க. டைம் எடுத்து வாங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. சோஷியல் மீடியா மூலமாக பார்க்கிற மக்கள் ஒருவேளை எங்களோடு கூட நீங்கள் இணைந்து ஆராதிக்க வேண்டுமானால் அந்த நேரத்தில் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிங்க. நாம் ஒருமனப்படுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கே எல்லா கன மகிமை உண்டாகட்டும். ஆகவே சொல்லப்பட்ட இந்த அறிவிப்புகள் நம்முடைய மனதில் நம்முடைய நினைவில் வைத்து அதற்காக இப்பொழுது நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஜெபிங்க. உங்களுடைய வேலை இடத்துல வேலை ஸ்தலத்தில் அதற்கான அந்த பர்மிஷனோ அந்த காரியங்களோ ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, சபைக்காக, இந்த ஊழியத்திற்காக கர்த்தரை துதிக்க வாங்க. சுற்றிலும் இருக்கிற தடைகளை அன்றைக்கு நாம் தகர்ப்போம். ஒன்று சேர்ந்து இணைந்து தடைகளை உடைப்போம். ஜெயத்தை நாம் எடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தில் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டும். செய்கிறதை நம்முடைய கண்கள் காண வேண்டும். அந்த ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கை நிச்சயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் ஒரு புதிய மாதத்திற்கு நேராக நம்மை நடத்தி வந்தவர் அவருடைய சத்தத்தை சில நிமிடங்கள் அவர் நமக்கு சொல்ல வேண்டும் என்று, அவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று, நமக்கு தர வேண்டும் என்று, நாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று அவர் நமக்கு காட்டுகிற அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க நான் விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திறந்து கொள்ளுங்க. லெட்ஸ் டர்ன் டு த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 3 verses 10. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். லெட்ஸ் டேக் டு த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 3 verses 10. என்னோடு எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்படியாக நாம் வாசிக்கிறோம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். மறுபடியுமாக நான் வாசிக்கிறேன். I will read it again. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, இந்த வார்த்தைக்காக முதலாவது நாம் எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று யாருக்கு சொல்லுங்க? நீதிமான்களுக்கு சொல்லுங்க. அப்போ இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை என்னன்னா, நன்மை உண்டாகும்னு அவர் நமக்கு சொல்றாரு. அது எவ்வளோ ஒரு பெரிய வார்த்தை. இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கிறது அதுதான். இன்றைக்கு நம்ம காத்திருக்கிற காரியம் அதுதான். இன்றைக்கு நாம் நினைக்கிற காரியமும் அதுதான். நன்மை எனக்கு நடக்கணும், நன்மை வரணும், நன்மை உண்டாகணும். இதுதான் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிற காரியத்தை, நம்ம யோசிக்கிற காரியத்தை, நம்முடைய மனதில் இருக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் வார்த்தையாக அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். நீங்க எதை உங்க மனசுல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, உங்களோட சிந்தையில இருக்கோ, நினைவுல இருக்கோ, அதை ஆண்டவர் வார்த்தையாய் அவர் நமக்கு கொடுக்கிறார். நன்மை உண்டாகும் மகனே, நன்மை உண்டாகும் மகளே. அப்ப இதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா எவ்வளவு ஒரு உற்சாகமாய் தேவனை இந்நேரம் நீங்க மகிமைப்படுத்தி இருக்கணும். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்புக்குரிய தேவனோட சனமே, அந்த வார்த்தையை நீதிமான்களுக்கு சொல்லுங்க.
நீதிமான்களுக்கு சொல்லுங்க. அப்போ இந்த கால வேளையில இந்த ஒரு புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற, அரை ஆண்டை முடித்து மற்றும் ஒரு அரை ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற எம்எல்டி குடும்பத்தார், உங்களை நீதிமான்களாக கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே நீதிமான்களுக்கு சொல்லும்படி இந்த வேளையில கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கர்த்தர் கொண்டு வருகிறார். என்னன்னா, உங்களுக்கு சொல்லும்படியாக சொன்ன வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இந்த நன்மையை பற்றி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் பார்த்தபோது நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நாம் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்வோமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, if you read Proverbs chapter 10 verses 24, what it says like this: நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். என்னவா? நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். அதான் நான் முன்னமே சொல்லிட்டேன், உங்களுடைய நினைவிலே, உங்களுடைய மனதிலே, உங்களுடைய சிந்தையிலே இருக்கிற காரியத்தை கர்த்தர் அறிந்தவராய், அதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்கிற ஒரு விஷயத்தை அவர் அறிந்தவராய், அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நன்மை உண்டாகும். நன்மையை தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். தீமை யாரும் நம்ம விரும்ப மாட்டோம். தீமையை யாரும் விரும்ப மாட்டோம். நன்மையை தான் நம்ம விரும்புவோம். நன்மை உண்டாகணும். ஒவ்வொரு காரியங்களிலும், ஒவ்வொரு விஷயத்திலும், எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் நன்மையை நாம் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கு. நீதிமானுடைய விருப்பம் அதுவாக தான் இருக்கு. துன்மார்க்கன் தான் எதை விரும்புவானா? இவர்களை அழிக்கணும், அவர்கள் இருக்கக்கூடாது, இவங்க அழிஞ்சு போகணும், அவங்க அப்படி ஆகணும், இவங்க இப்படி ஆகணும். தீமை நினைக்கிறவர்கள் துன்மார்க்கர்கள். ஆனால் நீதிமான்கள் விரும்புகிற காரியம் என்னன்னா, நன்மை. நன்மை நடக்கணும், என் குடும்பத்திற்கு நன்மை நடக்கணும், என் வேலையில் நன்மை நடக்கணும், என் சொந்தங்களுக்கு நன்மை நடக்கணும், நான் விரும்புகிறவர்களுக்கு நன்மை நடக்கணும். இதுதான் நீதிமானுடைய விருப்பமாக இருக்கு. அதன் வேதத்தில் நம்ம வாசிப்போம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுமா. இப்ப நீதிமான் ஒரு காரியத்தை விரும்புகிறானா, அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குமானால், அதை தான் இந்த இடத்துல ஏசாயாவின் மூலமாக, தீர்க்கதரிசியின் மூலமாக என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீதிமானுக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? அவங்களுக்கு நன்மை உண்டாக்கும். அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை நான் அவங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த நாட்களில் நன்மையை விரும்பி வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, பரிபூர்ணமான இந்த மாதத்துல 7 என்று சொல்லும்போது அது பரிபூர்ணத்தை காண்பிக்குது அல்லவா? அப்படியானால் ஒரு பரிபூர்ணமான ஒரு பூரணமான ஒரு மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்துல நீங்கள் விரும்புகிற அந்த நன்மையான எந்த காரியமாக இருக்கட்டும், நன்மையான எந்த ஈவாக இருக்கட்டும், நன்மையான சகல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவர் சொல்கிறார், அது உண்டாகும். உங்களுக்கு நன்மை உண்டாகும். விசுவாசிங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்க, அது உங்களோட வாழ்க்கையில் அதை நீங்கள் காண்பீர்கள். அப்போ நிறைய காரியங்களே நமக்கு நன்மை தேவை தேவை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நான் சொன்னேன், வேலையில் நன்மை நடக்கணும், குடும்பத்தில் நன்மை நடக்கணும், கணவன் வாழ்க்கையில், மனைவி வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில், இவர்கள் வாழ்க்கையில், அவர்கள் வாழ்க்கையில் நன்மை 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 விரும்புகிறோம். இப்படி எல்லா ஒவ்வொரு விஷயங்களிலும் நன்மை என்கிற ஒரு காரியம் நடக்கணும் நம்ம நினைக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு ஒரே ஒரு காரியத்தை அவர் நமக்கு சொல்ல அவர் விரும்புகிறார். அந்த ஒரு காரியத்தில் நன்மை உண்டாச்சுன்னா, நீங்க எங்கெங்கெல்லாம் நன்மை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ அங்கெல்லாம் நன்மையை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அப்போ அடித்தளமா ஒரு இடத்துல நமக்கு நன்மை நடக்கணும். அடித்தளமாக ஒரு இடத்துல நன்மை நடந்துருச்சுன்னா எல்லா இடத்துலையும் நம்ம அந்த நன்மைகளை நம்ம பார்க்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இங்கே நடக்கணும், அங்கே நடக்கணும், அங்கே நடக்கணும், நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கறத விட ஒரு இடத்துல ஒரு அஸ்திபாரமாக, ஒரு அடித்தளமாக ஒரு இடத்துல ஒரு நன்மை நடந்துருச்சு அப்படின்னா மீதி எல்லா இடங்களிலும் அந்த நன்மைகள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும்.
அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு அதை காட்ட விரும்புகிறார். அப்போ உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே எங்கே அடித்தளமாக அந்த நன்மையை கர்த்தர் நமக்கு செய்கிறாரா? என்னோடு எடுத்துக்கொள்ளுங்க, பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். ஏனென்றால் நீதிமொழிகள் புஸ்தகம் தான் இன்றைக்கு நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குறோம். ஏன்னா நீதிமொழிகள் புஸ்தகத்தில் தான் நீதிமான்களை பற்றிய அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் 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 என்று அப்படி பார்க்கும்போது நீதிமான்கள் விரும்புகிற காரியமும் இதில் சொல்லப்பட்டிருக்குன்னா, இதில் தான் கர்த்தர் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காரியத்தையும் இதில் எழுதி வைத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். எடுத்து கொள்ளுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Proverbs chapter 12 verses 7 says like this. துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ என்ன செய்யுமா? நிலை நிற்கும். முதலாவது ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எது நிலை நிற்குமா? வீடு. வீடு. அப்போ ஒரு அடித்தளமாக அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் எதுனா, நாம் வாசம் பண்ணுகிற நம்மளுடைய வீடு, நம்ம குடியிருக்கிற நம்மளுடைய வீடு, நாம் தங்கி வாழுகிற நம்மளுடைய வீடு. நம்மளுடைய வீடு வேதம் சொல்லுகிறது நிலை நிற்கும் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார்னா, அந்த நன்மை எங்கே அவர் செய்கிறாராம்? வீட்டிலே அவர் செய்கிறார். நீதிமான்களுடைய வீட்டிலே அவர் செய்கிறாராம். நீதிமான்களுடைய வீடு நிலை நிற்கும் அப்படின்றார். அப்ப வீட்டை ஆண்டவர் காண்கிறார். நீங்களும் நானும் வாசம் பண்ணுகிற வீட்டை அவர் பார்க்கிறார். வீடு சரியா இருந்துச்சுன்னா எல்லாமே சரியா இருக்கும். சிலர் வீட்டிலிருந்து தான் வேலைக்கு போகணும், வீட்டிலிருந்து தான் ஸ்கூலுக்கு போகணும், வீட்டிலிருந்து தான் பிரயாணப்படணும், வீட்டிலிருந்து தான் ஒரு காரியத்தை தொடங்கணும். எல்லாம் நமக்கு தொடக்கம் எங்கே தான் இருக்குங்க? வீடு தான். அப்போது வீட்டிலேருந்து ஒருத்தர் பரப்புறாங்கன்னு நினச்சிங்களேன். வேலைக்கு போகிறவங்க வீட்டிலேருந்து காலைல கிளம்புறாங்க. அன்றைக்கு அவங்க வேலைக்கு கிளம்புறாங்கன்னா அவங்க எப்படி கிளம்புறாங்களோ அப்படி தான் அன்றைக்கு ஃபுல்லாக அவங்க வெளியே இருப்பாங்க. சந்தோஷமாக சிரிச்சிட்டு வெளியே கிளம்புனாங்கன்னா வீட்டை விட்டு, அன்றைக்கு அவங்க ஃபுல்லாக வெளியே எப்படி தான் இருப்பாங்க? சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. வேலை இடமாக இருந்தாலும் சரி, படிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா துவக்கம் அவங்களோட வீட்டிலே ஒரு மகிழ்ச்சியோட தொடங்கி இருக்கிறாங்க, சந்தோஷமாய் தொடங்கி இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியம் குடும்பத்தில் நடந்தது, அதை கண்டு அந்த சந்தோஷம் அன்றைக்கு முழுவதும் அந்த உற்சாகத்தில், அந்த சந்தோஷத்தின் மிகுதியிலே மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல தான் ஒரு குடும்பத்தில் காலைல வேலைக்கு போகிறதுக்கோ ஸ்கூலில் கிளம்புறதுக்கோ பிள்ளைகள் அப்படி புறப்படும் போது, இல்லாவிட்டால் பெரியவங்க கிளம்பும் போது ஒரு டென்ஷனோடு ஒரு சண்டை போட்டு பிரச்சனையோடு போனாங்கன்னா வேலை இடத்துல எப்படி தான் இருப்பாங்க? அங்கே ஒருத்தர் விஷ் பண்ணாங்கன்னா முகத்தை திருப்பிட்டு போனாங்கன்னா என்ன ஆகும்? என்னடா இவர் எப்போ விஷ் பண்ணுவார், இன்னைக்கு இப்படி நடக்குது தானே. அன்றைக்கு வேலை நம்மளால் செய்ய முடியுமா? வீட்டில் எப்படி நம்ம புறப்பட்டுமோ அப்படி தான் வெளியும் நாம் இருக்கிறோம். அப்போ அடித்தளம் எங்கே இருக்கு? அஸ்திபாரம் எங்கே இருக்கு? நாம் வாசம் பண்ணுகிற, நாம் குடியிருக்கிற வீடு. அப்போ நன்மை எங்கே நடக்கணும் அப்படின்னா, வேலை இடத்துல இல்லை, இல்லாவிட்டா படிக்கிற இடத்துல இல்லை, வேற எங்கேயும் இல்லை. நன்மை எங்கே நடக்கணும்னா நம்ம இருக்கிற, நாம் வாழுகிற வீட்டில். நம்மளோட வீட்டில் நன்மை இருந்துச்சுன்னா அது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் இந்த மாதத்தினுடைய இந்த துவக்கத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியத்தை எங்கே அவர் தொடங்குறாருன்னா வீட்டில் தொடங்குறார். அப்போ அந்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம், நீதிமான்களுடைய வீடு நிலை நிற்கும், நிலை நிற்குமாம். அப்போ நிலையில்லாத இருக்கிற வீடுகள் உண்டு. எத்தனையோ நீதிமான்களுடைய வீடு நிலை இல்லாமல் இருக்கு, ஷேக்கிங், ஒரு அசைவில் இருக்கு, உறுதித்தன்மையோடு கூட இல்லை, நிலையா இல்லை. நிலை இல்லாமல் இருக்கிறதுனால தான், ஒரு அசைவு இருந்துகிட்டு இருக்கிறதுனால தான் குடும்பங்களில் பலவிதமான ஒரு நெருக்கங்கள்,
பிரச்சனைகள், கஷ்டங்கள், இவைகளுக்குள்ளாக நம்ம போகிறோம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீதிமான்களோட வீடு என்ன செய்யுமா? நிலை நிற்கும், நிலை நிற்கும். இந்த நன்மையை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். உங்களோட வீடு நிலை நிற்குங்க. நீதிமான்கள் உங்களுடைய வீடு கர்த்தர் நிலைக்க செய்கிறவராக இருக்கிறார், நிலைக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மூலமாக, உங்கள் கணவன் மூலமாக, உங்கள் மனைவி மூலமாக, உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய வீடு நிலை நிற்கும். இதுவரைக்கும் ஒரு வேளை நிலையில்லாத ஒரு சூழ்நிலை நீங்கள் போய்கொண்டிருப்பீர்களானால் இந்த மாதத்தில் நிலைக்கிற ஒரு காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க, நிலை நிற்கிற ஒரு காரியங்களை நீங்கள் கவனிப்பீங்க, நிலை நிற்கிற ஒரு காரியத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு அது கூடுகிறதா இருக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு அது கூடும். அப்ப நீதிமான்களுடைய வீடு நிலை நிற்கும் அப்படின்னா அது நிற்கும். என்ன வந்தாலும், புயல் அடித்தாலும், மழை அடித்தாலும், காற்றடித்தாலும், எது மோதினாலும் நீதிமானுடைய வீடு நிலை நிற்கும். இந்த நன்மையை கர்த்தர் நமக்கு அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். எத்தனை நீதிமான்களுடைய வீடுகள் இன்றைக்கு நிலை இல்லாமல் அலைந்து திரிகிறதை நான் பார்க்கிறேன். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், வீடு நிலை நிற்கல. எத்தனையோ குடும்பங்கள்ல கணவன் மாறல, எத்தனையோ குடும்பங்கள்ல மனைவி மாறல, எத்தனையோ குடும்பங்கள்ல பிள்ளைகள் மாறல. நீதிமான்களோட வீட்டை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, வாஞ்சியோடு இந்த காலவெல்லை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் கர்த்தர் சொல்லுகிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும். எந்த காரியங்களானாலும் சரி, உங்களுடைய வீடு நிலை நிற்கும் போது உங்களுடைய வேலையில் நீங்கள் அந்த நன்மையை பார்ப்பீங்க. உங்களுடைய வீடு நிலை நிற்கும் போது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு நன்மையாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. வீடு நிலை நிற்கும் போது உங்கள் குடும்பத்தில் சமாதானம் நன்மையாக இருக்கிறத நீங்கள் காண்பிப்பீங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நன்மை உண்டாகிறதை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்ட நான் விரும்புகிறேன். அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:6 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு நாம் பார்க்கும்போது, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டாம். Proverbs chapter 15 verses 6 says like this. இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது என்னவா? நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு. அப்போ உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் என்று அவர் நமக்கு சொல்லுகிற இந்த விஷயத்துல இரண்டாவது, நம்முடைய வீட்டிலே என்ன இருக்குமா? பொக்கிஷம் இருக்கும், பொக்கிஷம் இருக்கும். எதுவா இருக்கட்டுமே, இட் இஸ் கோல்ட், இட் இஸ் பிளாட்டினம், இட் இஸ் டைமண்ட், இட் இஸ் சில்வர். அது ஒரு தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், வைடூரியமாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும். இல்லாவிட்டால் பணமாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் பொருட்களாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் உடையாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் இடங்களாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் வீடுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி வாகனங்களாக இருக்கட்டும், கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராய். நீதிமானுடைய வீடு அதிக, அந்த வார்த்தை அப்படிதான் நம்ம பார்க்கிறோம், அதிக பொக்கிஷம் உண்டு. பொக்கிஷங்களினாலே வீடு நிறைந்திருக்குமா? இந்த நாட்களில் உங்களுடைய வீடு வெறுமையாக இருக்குமானால், உங்களுடைய வீடு காலியாக இருக்குமானால், ஒவ்வொரு அறையிலே நீங்கள் விரும்பி இந்த அறையில் இந்த இடத்துல இது இருந்தால் நன்றாக இருக்கும், இந்த இடத்துல என்னோட வீட்டில் இந்த காரியம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சு விரும்பி இருக்கிற காரியங்களை ஒருவேளை உங்களோட வீடு வெறுமையாக இருக்குமானால், கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களோட வீடு பொக்கிஷங்களினால் நிறைந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் அதை நீங்கள் பார்ப்பீங்க, இந்த மாதத்தில் நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. பொக்கிஷங்களால் அதை நிறைந்திருக்கும். அளவிட முடியாத அளவிற்கு, எண்ணி முடியாத அளவிற்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும். அது எதுவானாலும் இருக்கலாம், சொன்னது போல எதுவானாலும் இருக்கலாம். பொக்கிஷங்களினால் அதை நிறைந்திருக்கும். கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார். அந்த நன்மையை கர்த்தர் இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு செய்கிறார். நன்மை உண்டாகும். மூன்றாவது, நேரம் இல்லாதபடினால் நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் பார்க்கும்போது
33ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? If you see the Proverbs chapter 3 verses 33, the third thing says like this: துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். வசனம் என்ன சொல்லுது? நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ, அப்படி என்றால் வாசஸ்தலம் என்றால் வீடு, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இதுவரைக்கும் ஆசீர்வதித்தவர், ஆசீர்வாதங்களை தந்தவர், அவர் சொல்லுகிறார் நீதிமான்களுடைய வீடு இல்லாவிட்டால் நீதிமான்களுடைய வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வீட்டினுடைய வாசல் ஆசீர்வதிக்கப்படுமானால் வீட்டிற்குள்ளேயும் சரி வீட்டிற்கு வெளியும் சரி அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுமந்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கணும் என்கிற ஒரு விஷயத்தில் கர்த்தர் எவ்வளவு கவனமாய் எந்த இடத்துல அவர் அந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறார் பாருங்க. வாசஸ்தலத்தில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை வைக்கிறார். அப்போ நம்முடைய வீட்டை கதவை திறந்து அந்த வாசஸ்தலத்திற்குள்ளாக நம்முடைய கால்களை எடுத்து வைக்கும் போதே அந்த ஆசீர்வாதத்தோடு கூட நீங்கள் உள்ள போறீங்க. அப்படி விசுவாசிங்க. இந்த மாதத்தில் நீங்கள் அப்படி விசுவாசிங்க. இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்து உங்களுடைய வீட்டினுடைய கதவை திறந்து உங்களுடைய கால்களை எடுத்து அந்த வாசலுக்குள்ளாக நீங்கள் வைக்கும்போதே அந்த ஆசீர்வாதத்தோடு நான் உள்ளே போகிறேன்னு நினச்சி நீங்கள் போய் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அப்படி போய் பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதித்திருக்கிறது நிமித்தம் அந்த ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் நிறைவாய் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் நம்மளுக்கு வாசஸ்தலத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார்னா நீங்கள் அந்த வாசஸ்தலத்தில் ஏதோ உள்ளே போகிறோம் ஏதோ வெளியே வரோம் அப்படி அல்ல. ஒரு நினைவோடு கூட ஒரு எண்ணத்தோடு கூட கர்த்தர் என்னோட வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், இப்பொழுது நான் அந்த ஆசீர்வாதத்தோடு கூட போகிறேன்ட்டு உள்ளே போங்க. திரும்ப நீங்கள் வெளியே வரீங்கன்னா நான் அந்த ஆசீர்வாதத்தோடு கூட நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன எண்ணத்தோடு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அந்த சிந்தையோடு கூட இருந்து பாருங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களோடு கூட இருந்து அதை உங்களை பின்தொடரும், அதை நீங்கள் சுமந்து கொண்டே இருப்பீங்க என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ 3 காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக கர்த்தர் இன்றைக்கு அவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். இது 3 மாத்திரமில்லை, இன்னும் எத்தனையோ காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை அவர் உங்களுக்கு செய்கிறவராயிருக்கிறார். ஒன்று, அதற்கு அஸ்திபாரமாய் அடித்தளமாய் இருக்கிற நம்முடைய வீட்டை அவர் எடுத்துக்கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார். ஒன்று, நிலை நிற்க செய்கிறார். இரண்டாவது, பொக்கிஷங்களால் நிறைந்திருக்கும்படி செய்கிறார். மூன்றாவது, ஆசீர்வாதங்களினாலே அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த அனுபவத்தின்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்தும்படி இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை நடத்தும்படி இருக்கிறார். உங்களுடைய வேலையில் கர்த்தர் உங்களை நடத்தும்படி இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தில் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை அப்படி நடத்தும்படியாக இருக்கிறார். அதை நாம் இந்த நாட்களில் அனுபவிப்போம். விசுவாசத்தோடு கூட நம்மளோட வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லுவோம். இந்த வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாய் கர்த்தர் மாற்றி அதை அவர் உங்களுக்கு நடத்த அவர் உண்மையுள்ளவராக இந்த காலவெளியில் பேசியிருக்கிறார். பேசின இந்த வார்த்தைகளை எனக்கென்று நீங்கள் எடுத்துக்கொண்டு போவீர்கள் என்றால் இந்த வார்த்தையின்படியாக உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கர்த்தர் செய்கிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. உங்களுக்கு நன்மை உண்டாகும். இட் மே பி எனிதிங் எல்ஸ், எதுவாக இருக்கட்டும், எந்த காரியங்களாக இருக்கட்டும். இன்றைக்கு நன்மைகளை விரும்பி வந்திருக்கிற கர்த்தரோட பிள்ளை, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும்னா இன்றைக்கு நீங்கள் விரும்புகிற அந்த நன்மையானதை இந்த மாதத்தில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ அந்த நன்மை எங்கே உண்டாகணும்னா உங்கள் வீட்டில் தான் அது உண்டாகணும். அப்போ அந்த வீட்டிற்குரிய 3 காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் பேசியிருக்கிறார், காட்டியிருக்கிறார். ஆகவே உங்களோட வீட்டை நீங்கள் எப்பொழுதும் கணவன் மனைவியாக இருப்பீங்கன்னா, பிள்ளைகளோடு கூட இருப்பீங்கன்னா, உங்கள் வீட்டிற்கு நேராக நீங்கள் குடும்பமாக உங்களோட கரத்தை நீட்டி எப்போ நீங்கள் ஆசீர்வதிங்க. என்னோடய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடுன்னு எப்போவுமே உங்களோட கரத்தை உங்களோட வீட்டிற்கு நேராக நீட்டி நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் செபிங்க. யாரையும் பார்க்காதீங்க. உங்களோட கரத்தை நீட்டி என்னோடய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, என்னோடய வீடு பொக்கிஷங்களால் நிறைந்திருக்கிற வீடு, என்னோடய வீடு நிலைத்திருக்கிற வீடு அப்படின்னு இந்த மாதம் முழுவதும் தொடர்ச்சியாக உங்களோட வீட்டிலே நீங்கள் அதை அனுபவிங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நன்மை உங்களோட வாழ்க்கையில் உண்டாக கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நீதிமானுக்கு சொல்லுங்கன்னு சொன்னவர் இந்த காலவல்ல அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்கள் உங்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கு, கேட்டிருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில் அதை அனுபவிங்க. கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு கூட இருக்க அவர் தொடர்ந்து அவர் உங்களை வழி நடத்துவாராக. இந்த வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, glory to God, amen. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆம் என்றும் ஆமேன் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். நன்மைகளை உரிதாக்கி கொள்ளுகிறோம். இந்த நன்மைகள் எங்களுக்கென்று எனக்கென்று உரிதாக்கி கொள்ளுகிறோம். இந்த நன்மைகள் இந்த மாதத்திலே ஆண்டவரே சபையிலும் இந்த ஊழியத்திலும் விசுவாச குடும்பங்களிலும் உண்டாகும்படியாக கர்த்தர் செய்வீராக. கடந்து வந்த கர்த்தரோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. மாதத்தில் அவளுக்கு நல்ல சரீர சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும் சுவாமி. மான்களுக்கு ஒத்த பலன் அவளுக்கு உண்டாகட்டும். காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டாகட்டும். அவள் செய்கிற காரியங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் அவளுக்கு கிடைக்கட்டும். கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து அவளுக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்னவர் எல்லா நன்மைகளையும் அவள் காணும்படி அதை அனுபவிக்கும்படியாக தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் வழி நடத்துவீராக. கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். கடந்து வந்த நம்முடைய மக்களுக்காய் ஸ்தோத்திரம். சோஷியல் மீடியா மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையில் கடந்து கொண்ட ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் அப்படியாக நன்மைகளினாலே நீர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய மக்கள் புறப்பட்டு போகிறார்கள், உங்கள் சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். நன்மை கிருபை பின்தொடரட்டும். கர்த்தருடைய மகிமை அவளை மூடிக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.